இந்த ஆராதனையை நாம் முடிப்போம். யாத்திராகமங்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். யாத்திரையாகமம் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 18வது வசனம். கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த புகை சூளையின் புகையைப் போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கண்களை மூடி ஜெபிப்போமா. ரிகா தன மரா ஷக ரபா துகா ரபா ஓ ரக்கா தபா ரபா ஷக ரபா லரா துனா மரா. ஆண்டவரே, நீர் உண்டாக்கின எல்லாவற்றை பார்க்கிலும் வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறீர். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். எங்களை பிழைக்க வைக்க போகிற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதிக்கிற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எங்கள் மேல் இறங்குகிற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை யார் யாருக்கு எப்படி பிட்டு கொடுக்க வேண்டுமோ அப்படியே கர்த்தர் பிட்டு கொடுப்பீராக. ராஜா ஆசீர்வதிப்பீராக. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, யாரையும் உயர்த்தாமலும் யாரையும் தாழ்த்தாமலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை மாத்திரம் நான் மகிமைப்படுத்த என்னை மறைத்து நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து எனும் தேசத்தில் அடிமைகளாய் இருந்தார்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கி அழைத்து கொண்டு வந்தார். அவர்களை அழைத்து கொண்டு வந்த தேவன் அவர்கள் வாழ்க்கையிலே எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு தேவன் பிரமாணங்களை கொடுத்தார், வார்த்தைகளை கொடுத்தார். அல்லேலூயா. எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஜனத்துக்கு இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் நீங்க வாழணும்னு ஒரு வாழ்க்கை நெறிமுறைகளை கர்த்தர் வகுத்து கொடுத்து தேவன் பேசினார். ஆண்டவர் அதை பேசும் பொழுது எழுதப்பட்டிருக்கிறது, அவர் அந்த சீனாய் மலையின் மேல் அக்கினியாய் இறங்கினார் என்று வாசிக்கிறோம். ஆமென். தேவனுடைய வார்த்தை வரும் பொழுது நீங்க விசுவாசிப்பீங்கன்னா கர்த்தர் அக்கினியாய் இறங்கி வருகிறவர். ஆமென். வார்த்தை சாதாரணமாய் அல்ல, ஒரு அக்கினியை போல, ஒரு நெருப்பை போல உங்கள் மேல் இறங்கி வரும். ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தை நெருப்பை போல இறங்குமானா அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. நான் ஒரு நாள் இந்த வசனத்தை வாசித்து கொண்டிருந்த பொழுது ஒரு வார்த்தை என்னை மறுபடியும் தொட்டது. என்ன அப்படின்னா, எல்லாம் என்னோட சேர்ந்து அந்த 18வது வசனத்தின் கடைசி வார்த்தையை பாருங்க, அதிர்ந்தது. எல்லாம் சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ஆமென். அந்த வார்த்தையை மட்டும் யோசிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எனக்கு இப்படி சில வார்த்தைகளை கொடுத்தார். நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன்? அதிர வைக்கும் தேவன். ஆமென். அதிர வைக்கிற தேவன். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பார்க்கும் கண்கள் பார்க்க, ஆராதிக்கும் உதடுகள் ஆராதிக்க, அவரை தேடுகிற ஒரு கூட்டம் தேடிக்கொண்டிருக்க, அவரை தேடாமல் ஒரு கூட்டம் தன் இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருக்க, எல்லா கண்களுக்கு முன்பாகவும் நானே கர்த்தர் என்று அவர் அதிர பண்ணுகிற தேவன். ஆமென். தேவன் சாதாரணமானவர் அல்ல. வேதம் சொல்லுகிறது அவர் அசாதாரணமான தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னொரு முறை சொல்லுங்க. யாத்திரையாகமங்களின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்துல, யாத்திராகமம் 15:11 இஸ்ரவேல் ஜனங்களும் மிரியாமும் ஆரோனும் மோசேவும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுறாங்க. அந்த பாட்டு, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், துதிகளில் பயப்படத்தக்கவர், அற்புதங்களை செய்கிறதில் உமக்கு ஒப்பானவர் யார்? ஆமென். அவரை போல யாருமே கிடையாது என்று இங்க அவங்க அன்றைக்கு சந்தோஷமாய் ஆடி பாடினாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். பைபிள்ல இருக்கிற பல வசனங்கள் நிகழ்காலத்துக்கும் பொருத்தமானது, எதிர்காலத்துக்கும் பொருத்தமானது.
இந்த வசனம் அன்றைக்கு அவர்களுடைய நிகழ்காலத்துக்கும் பொருத்தமா இருந்தது, நம்முடைய எதிர்காலத்துக்கும் இது பொருத்தமா இருக்கு. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? ஆமென். ஒரு தெய்வத்தை ஆண்டவருக்கு முன்னாடி இணைய வைக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா நம்ம தேவன் அதிர வைக்கிற தேவன். ஆமென், ஆமென். அவருடைய ஒவ்வொரு செயல்களையும் நான் விசுவாசித்து பார்த்தேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 27ஆம் அதிகாரம் 50-51 வசனங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 50-51 வசனம். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு மரிக்கிறார். ஆமென். இந்த உலகத்துல எத்தனையோ பேர் மரிக்கிறாங்க, ஆமாவா இல்லையா? நம்ம வீட்லயும் எத்தனையோ மரணங்கள் நடந்திருக்கு, நம்ம குடும்பத்திலும் எத்தனையோ மரணங்கள் நடந்திருக்கு. எத்தனையோ பேர் மரிக்கிறாங்க, இன்றைக்கும் மரித்து கொண்டும் இருக்கிறாங்க. எத்தனையோ பரிசுத்தவான்கள் மரித்தார்கள், அரசியல்வாதிகள் மரித்தார்கள், நடிகர்கள் மரித்தார்கள், தலைவர்கள் மரித்தார்கள். ஆனால் அந்த மரணத்தை போல என் ஆண்டவருடைய மரணம் அல்ல. இயேசு மரித்தார். மரித்த பொழுது என்ன நடந்தது? 51ஆம் வசனம். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது, பூமி அதிர்ந்தது. எந்த தலைவனும் மரிக்கும் பொழுது அதிரல, எந்த அரசியல்வாதியும் மரிக்கும் பொழுது அதிரல, எந்த நடிகனும் மரிக்கும் பொழுது அதிரல. ஆனா வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் அன்றைக்கு என்ன நினைச்சாங்க? எல்லாரையும் போல இவரும் ஒரு தீர்க்கதரிசி. அன்றைக்கு ரோமர் சேவகர்கள், யூதர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்த பொழுது அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, எல்லாரையும் போல இவரும் ஒரு தீர்க்கதரிசி, இவருக்கு என்ன பெரிதாய் நடந்துவிட போகிறது, இவருக்கு என்ன பெரிதாய் மாறிவிட போகிறது, இவர் சாதாரண மனிதன் தானே அப்படின்னு சிலுவையில் அடிச்சாங்க. ஆனால் அவர் மரித்த பொழுது எந்த மனுஷனுக்கும் நடக்காத ஒன்று நடந்தது, பூமி அதிர்ந்தது. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மரணம் ஒரு பெரிய அதிர்வு, இயேசுவின் உயிர்த்தெழுதல் ஒரு பெரிய அதிர்வு. ஆமென் சொல்லுங்க. இவ்வளவு ஏங்க? இயேசு வரப்போகிறார். ஆமென். இயேசு வரப்போகிறார். அவருடைய பகிரங்க வருகையில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஒலிவ மலை அதிர்ந்து ரெண்டாய் பிளந்து காணப்படும் பைபிள் எழுதப்பட்டிருக்கு. ஆமென். ஆண்டவருடைய ஒவ்வொரு செயலும் அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடியது. ஆமென், ஆமென். தேவன் எப்பொழுதெல்லாம் அதிர்வை கொண்டு வருகிறார் அல்லது அதிர வைக்கிறார், அது புறச்சாதிகளா இருக்கட்டும், நம்மளா இருக்கட்டும், நம்முடைய சபையிலா இருக்கட்டும், தேவன் அதிர வைக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது முதலாவது அவரை தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் ஒரு அதிர்வு உண்டாகும், ஒரு ஷேக் வரும். ஆமென் சொல்லுங்க. துபாயில் இருக்கிற ஷேக் வருவான் இல்ல, உங்க லைஃப்ல ஒரு ஷேக் வரும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒரு பெரிய மாற்றம் வரும். நான் விசுவாசிக்கிறேன், நீங்க விசுவாசிச்சா ஆமென் சொல்லலாம். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு தொழுமரத்தில் கட்டப்பட்டு இருக்கும் பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 25-26 வசனங்கள். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. எப்ப அதிர்து? தேவனை துதித்து ஆராதிக்கும் போது, அவரை பாடும் பொழுது. ஆமென், ஆமென். நான் இந்த வார்த்தை இன்னைக்கு கொஞ்சம் இப்படி உங்களுக்கு மாற்றி பிரசங்கிக்க விரும்புகிறேன். ஆராதனை பலி என்கிற ஒன்றை மட்டும் நீ கையில பிடிச்சா, ஆராதனை என்கிற பலி ஒன்றை மட்டும் நீ கையில பிடிச்சா, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த சிறைச்சாலைகளும் உன்னை அடைச்சு வைக்க முடியாது, எந்த பிரச்சனைகளை உன்னை அடைச்சு வைக்க முடியாது, எந்த மனிதர்களை உன்னை அடைச்சு வைக்க முடியாது, எந்த மனிதர்களை உன்னை காவல் போட முடியாது. கர்த்தர் அதிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வர வல்லவராக இருக்கிறார்.
மரணத்திலிருந்து காப்பாற்றினவர், வியாதியிலிருந்து காப்பாற்றினவர், பலவீனத்திலிருந்து காப்பாற்றினவர், குறைவிலிருந்து காப்பாற்றினவர், கடன் பிரச்சனை காப்பாற்றினவர். ஆராதனை பலி எப்படி? இந்த உலகத்துல வேற எதையும் பிடிக்காத, ஜாதகத்தை பிடிக்காத, மந்திரங்களை பிடிக்காத, மனிதர்களை பிடிக்காத, சூழ்நிலைகளை பிடிக்காத, பணத்தை பிடிக்காத, நீ பிடிக்கிற எல்லாம் ஒரு நாள் உன்னை கைவிடும். ஆராதனை பலியை பிடிச்சு பார். ஆமென். உன்னை அழிக்கணும் நினைக்கிறவன் கூட உன் மேல கையை வைக்க முடியாது. உன்னை கொல்லணும் நினைக்கிறவன் கூட உன் மேல கையை வைக்க முடியாது. உன்னை மேற்கொள்ளணும் நினைக்கிறவன் கூட உன்னை மேற்கொள்ள முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆண்டவர் சவுல் என்கிற மனிதனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளுகிறார். இப்ப ஆண்டவர் ஈசாய் சாமுவேலை பார்த்து சொல்றாரு, சாமுவேல் நீ நேரா ஈசாய் வீட்டுக்கு போ. அங்க ஈசாயோட குமாரன் ஒருத்தன் தாவீதுன்னு இருக்கான். அவனை நான் ராஜாவா தெரிந்து கொண்டேன், நீ அவனை ராஜாவா அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சாமுவேலுக்கு கர்த்தர் சொல்றாரு. இப்ப சாமுவேல் சொல்றான், 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா, ஈசாய் வீட்டுக்கு உன்னை அனுப்புறேன், அவன் குமாரனில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சொல்லுங்க. ஏன் சவுல் என்ன போட்டு தள்ளுவான்? அவன் ராஜா. அவன் ராஜாவா இருக்கும்போது நான் இன்னொரு ஆளை போய் ராஜாவாக்குனா அவன் சும்மாவா இருப்பான்? இப்ப கர்த்தர் கேட்கிறாரு, அவனை ராஜாவாக்குனது யாரு? நான் தான். அப்புறம் உன்னே போடுவானா? அவன் போடுவான். எத்தனை பேருக்கு புரியல? சில பேருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சொல்றான் 2ஆம் வசனம், அதற்கு சாமுவேல் நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டாலே என்னை கொன்று போடுவானே என்றான். இப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ ஆராதனைக்கு பலிய கையில புடிச்சிட்டு போடா. நீ ஒரு காளைய கையில கொண்டு போ. பலியோட கயிறு உன் கையில இருந்தா பிடிச்சு புரிஞ்சால் மட்டும் கையை தட்டி சோத்திரம் பண்ணிக்கோ. பலியோட கயிறு மட்டும் உன் கையில இருந்தா, பலிய நீ கையில பிடிச்சா உன்னை கொல்லணும் நினைக்கிறவெல்லாம் கொல்லவே முடியாது. உன் மேல கைய வைக்கணும் நினைக்கிறவெல்லாம் கைய வைக்கவே முடியாது. உன்னை அழிக்கணும் நினைக்கிறவெல்லாம் இது கர்த்தர் சொன்ன சத்தியம். டேனியல் சொல்லல. உன் கையில காளையோட கயிறு இருந்தா அவர் சொல்றாரு, ஒரு காளைய கையோடு கொண்டு போ. அவன் கேட்டா சொல்லு, பலி செலுத்த வந்தேன். உன்னை எப்படி கொள்றான் நானும் பார்க்கிறேன். ஆராதிக்கிறவனை ஒரு நாளை அழிக்க முடியாது. ஆராதிக்கிறவனை ஒரு நாளை ஒன்னும் செய்ய முடியாது. அவர் தேசத்துக்கே ராஜாவா இருக்கலாம். ஆனா எங்க கையில, அவன் கையில இருக்கிற ஆயுதத்தை விட பயங்கரமான ஒண்ணு இருக்குன்னு விசுவாசிக்கிற நானு. நீங்க விசுவாசிச்ச ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பலிய கையில பிடிங்க. ஆமென் சொல்லுங்க. எதை கையில பிடிக்கணும் சொல்லுங்க? பலியே இல்லைங்க, பலிய. எதை கையில பிடிக்கணும்? பலிய. ஆமென். அதை கையில எடுக்கணும். பிடிக்கிறதுன்னா அது கையில. இங்க சாமுவேல் கையில பலி. ஆமென்.
இதை சொல்லும் போதே எனக்கு இன்னொரு ஆள் ஞாபகத்துக்கு வர்றாரு. பலிய கையில பிடிச்சவன். ஆதியாகமங்களின் புத்தகம் 22ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 22வது அதிகாரம் 13வது வசனம். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். படி அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து பலிய கையில பிடிக்கிறான் பாருங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க, ஒரு ஆமேன் சொல்லுங்க. இங்க ஒரு விஷயத்தை உங்களுக்கு விளக்கப்படுத்துறேன். இங்க நடக்கிறது என்ன? பலிபீடம் கட்டுறான், குமாரனை பலி செலுத்த கட்டுறான், ஈசாக்கு கட்டப்படுறான், கத்திய ஓங்கி குத்த வரான். ஆண்டவர் பேசுறாரு, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாத. ஆமென். நீ தேவனுக்கு பயப்படுறவன் இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நீ பையனை சாவடிக்காத அப்படின்னு கர்த்தர் 12ஆம் வசனத்துல எல்லாம் பேசி முடிச்சிட்டார். அதோட ஃபினிஷ்ட். ஆமென் சொல்லுங்க. அதோட எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப பையனே சாவடிக்கல, எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா ஆபிரகாம் உன்னை கையில பிடிக்கிறான், பலிய பிடிக்கிறான். அவன் எப்ப பலிய கையில பிடிச்சானோ 15வது வசனம், கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தரமும் பேச ஆரம்பிச்சிட்டாரு. புரிஞ்சாலு கைய தட்டி நீ பலிய கையில பிடிக்க ஆரம்பிச்சிட்டா ஆண்டவர் நிறுத்தின பேச்ச மறுபடியும் ஆண்டவர் பேசுவார். நிறுத்தின பேச்ச மறுபடியும் ஆண்டவர் தொடருவார். கர்த்தர் என்கிட்ட பேசலையே, கர்த்தர் ஏன் என்கிட்ட பேசல, இது நடக்க போகுதுன்னு கர்த்தர் ஏன் எனக்கு சொல்லல, என் குடும்பத்தில் நடத்த போறத கர்த்தர் ஏன் சொல்லல, என் வாழ்க்கையில நடக்க போறத கர்த்தர் ஏன் சொல்லல, உன் கேள்வி மனசுல இருக்கு. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, பலிய கையில பிடி. ஆண்டவர் உன்கிட்ட திரும்ப 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 ரிக்கா சக்கா ரப்பா சட்டா பேசுவாருமா. என் தெய்வம் பேசுற தெய்வம், கல்லு மண்ணு மரம் இல்ல. ஆமென் ஆமென் ஆமென். தேவன் நீ கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும், உன் மனசுல இருக்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் என் ஆண்டவர் கிட்ட பதில் இருக்கு. நீ பலிய கையில பிடி, அப்ப கர்த்தர் உன் கூட பேசுறாரா இல்லையா பாரு. நீ பிடிக்க வேண்டியதை பிடிக்காம ஆண்டவர் பேசலனா எப்படி பேசுவார்? அவர் துதிகளின் மத்தியில் வாசமா இருக்கிறார். அவர் ஆராதிக்கிற மன்னர் ஜனங்க மத்தியில குடியிருக்கிறவர். ஆமென் ஆமென். இப்ப கர்த்தர் பேசுறது பையனுக்காக இல்ல, அவனுக்காக. எத்தனை பேருக்கு புரியுது? 2வது தடவை கர்த்தர் ஆபிரகாம் கிட்ட பேசுறது பையனுக்காக இல்ல, அவனுக்காக. 17ஆம் வசனத்துல சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே, ஆசீர்வதித்து உன் சந்ததிய வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன். ஆமென் ஆமென். நீ பலிய கையில பிடி. உனக்கு என்ன பேசணும், உன் வாழ்க்கைக்கு என்ன பேசணும், உன் பிரச்சனைக்கு என்ன, உனக்கு என்ன வேணும், அதை என் கர்த்தர் பேச வல்ல. ஆமென் ஆமென். அன்றைக்கு பவுலும் சீலாவும் கட்டப்பட்ட சூழ்நிலையில நடு ராத்திரியில பாருங்க. இன்றைக்கு நம்ம சபைக்கு வராததற்கு 1000 காரணம் நம்ம கிட்ட இருக்கு. இருக்கா இல்லையா? சர்ச்சுக்கு ஏன் வரல? தூங்கிட்டேன். சர்ச்சுக்கு ஏன் வரல? உடம்பே சரியில்லை. சர்ச்சுக்கு ஏன் வரல? வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உடம்பு சரியில்லை. சர்ச்சுக்கு ஏன் வரல? வண்டி இல்லை, பெட்ரோல் இல்லை, எடுக்கிறப்ப ஸ்டார்ட் ஆகலை. 1000 காரணங்கள் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா அத்தனை காரணமும் வர்த்தான்னு பாருங்க. வர்த்தா? தேவனை ஆராதிக்கிற ஆராதனைக்கு நீ சொல்ற காரணம் வர்த்தானதா இருக்கா? புரியல? புரியலையா? புரிஞ்சுதா? புரிஞ்சுதாமா? அல்லேலூயா. நீ சர்ச்சுக்கு வந்தனா 10 சவரம் நகை தரேன். இப்போ வர்த்தான ரீசன் சொல்லு. வண்டி ஸ்டார்ட் ஆகல சொல்லுவியாம்மா? 10 சவரம் தரம்மா சர்ச்சுக்கு வந்தா. 1 சவரம்லாம் இல்லை, 10 சவரம். இப்ப ரீசன் சொல்லு வராதுக்கு. பஸ் கிடைக்கல, நைட்டே கிளம்பிடுவேன்.
அல்லேலூயாவா? ஆனா அங்க அவங்க ஜெபம் பண்ண வேணான்றதுக்கு 1000 ரீசன் வர்த்தா இருக்கு. காலை கையை கட்டி போட்டிருக்காங்க. எப்படி ப்ரே பண்ண முடியும்? நடு ராத்திரி எப்படி ஜெபம் பண்ண முடியும்? அதென்ன சாயந்தரமா இல்ல காலையிலையா? நடு ராத்திரி எப்படி ஜெபிக்க முடியும்? எப்படி பாட முடியும்? அதுவும் மைக்கு கூட இல்ல. ஏன் பாடணும்? அப்படி நாங்க பாடுறதுக்கு என்ன நடந்துருச்சு? கேட்கிறோமா இல்லையா? கேட்கிறோமா இல்லையா? நான் சர்ச்சுக்கு வர்றதுக்கு என்ன நடந்துருச்சு? என்ன நடந்துருச்சு? நான் சர்ச்சுக்கு வரணும். ஆராதிக்கிறதுக்கு என்ன நடந்துருச்சு? நான் சர்ச்சுக்கு வரணும். ஏசப்பா நீங்க நல்லவர்னு சொல்ல என்ன நடந்துருச்சு? நான் சர்ச்சுக்கு வரணும். நான் அப்படிலாம் மனசுல தோன்றும் போது உடனே ஒன்று சொல்லுவேன், மல்லாக்கப்படுத்தி யோசிச்சுப்பார், என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியும். அல்லேலூயா. ஏன் தெரியுமா மல்லாக்கப்படுத்தி யோசின்னு சொல்றேன்? இந்த மூச்சு வெளியே வரும்போது தெரியும், உன் வயசுள்ள சிலர் இன்னைக்கு உயிரோட இல்லை. உன்னை போல பெரிய பிரச்சனைலாம் அவங்களுக்கு இல்லை, அவங்க செத்துட்டாங்க. ஆனா கர்த்தர் இவ்வளவு பெரிய பிரச்சனையிலையும் உன்னை உயிரோட வச்சிருக்கிறாரு. உன்னை உயிரோட வச்சிருக்கிறாரு. உன்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. உன் கூட தேவன் பேசி இருக்கிறாரு. உன்னை பலப்படுத்தி இருக்கிறாரு. ஆமென், ஆமென். நீங்க என்ன தப்பா விளங்கிக்காதீங்க. எனக்கு இது ஒரு பழக்கம். இந்த தெருவுக்குள்ள எப்ப திரும்பினாலும் என் கூட பயணிக்கிறவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு என்ன சாவுன்னு தேடுவேன். என் கூட பயணிக்கிறவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு ஏதாவது போஸ்டர் ஒட்டி இருக்கான்னு துக்கத்தோடு தேடுவேன். அப்பா இன்னைக்கு ஒன்றும் இல்லையா, சந்தோஷம் அப்படின்னு. அதே மாதிரி ஏதாவது கண்ணீர் அஞ்சலி போஸ்டரை பார்த்தா உடனே என் கண்ணு அவன் வயசு என்னன்னு தேடும். அவன் வயசு என்னன்னு பார்ப்பேன். ஏன் பார்ப்பேன் தெரியுமா? என் வயசுல என்ன உயிரோட இன்னும் வச்சிருக்கீங்களே ராஜா. நான் இயேசுவின் நாமத்தினால சொல்றேன், நான் பார்த்த ஒரு வாரத்தில் பார்க்கிற போஸ்டர்ல அதிகம் என்னை விட வயது குறைவானவர்கள், என்னை விட வயது குறைவானவர்கள். அவங்கெல்லாம் போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கும் கர்த்தர் என்ன ஜீவனோடு வைத்து சுகபலத்தோடு வைத்து தேவன் அவருக்கு பிரயோஜனமான பாத்திரமா வைத்து நடத்துறாரு. ஆமென், ஆமென். வருகிறவர்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை கொடுக்க வைக்கிறாரு. நீங்க நினைச்சிடாதீங்க நம் பாஸ்டர் தான் ஆசீர்வாதம், நம்ம என்னன்னு இல்லைங்க. நீங்க கொடுக்கிற காணிக்க கர்த்தரோட ஊழியத்தையே நடத்திக்கிட்டு இருக்கு. நீங்க செய்யற ஜெபம் கர்த்தருடைய ஊழியத்தை நடத்திக்கிட்டு இருக்கு. ஆமென் சொல்லுங்க. நான் என்ன பெருசா கொடுத்த, நீ பெருசா கொடுக்கிறியோ சிறுசா கொடுக்கிறியோ, நீ கொடுக்கிற ஒவ்வொரு ரூபாயும் என் தேவன் கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். நீ கொடுக்கிற ஒவ்வொரு ரூபாயிலையும் யாரோ ஒரு வீட்டில் அரிசி வருது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க கொடுத்த ஒரு 500 ரூபாய் காணிக்கையில யாரோ ஒரு ஏழை வீட்டில் அரிசி பொங்குது. அவங்க சந்தோஷமா சாப்பிட்டு படுக்கிறாங்க. அவங்க சபையில இருக்கிறவங்க. நீங்க எப்படி ஆசீர்வாதமா இல்லைன்னு சொல்ல முடியும்? நீங்க கொடுத்த காணிக்கையில ஏதோ ஒரு பிள்ளைய படிக்க வச்சிருக்கோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவின் நாம, நான் இதெல்லாம் சொல்றது இல்ல, இயேசுவின் நாமத்தினால சொல்றேன். ஒரு ஊழியக்காரருடைய பிள்ளை இன்னைக்கு நம்ம உதவி செஞ்சதால படிச்சுக்கிட்டு இருக்கு. நல்லா சந்தோஷமா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த பாஸ்டர் கையெடுத்து கும்பிடுறாரு. ஐயா ரொம்ப நன்றியா, நீங்க உதவி செய்யலன்னா என் பிள்ளை படிச்சிருக்காது. நான் சொன்னேன், எனக்கு நன்றி சொல்லாதீங்க, என் சபைக்காக ஜெபம் பண்ணுங்க. என் சபை மக்கள் கொடுத்த காணிக்கை தான் நான் உங்க பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டி இருக்கிறேன். ஆமென். நீ எப்படி பயன் இல்லாத பாத்திரமா இருப்ப, நீ எப்படி யூஸ் இல்லாத பாத்திரமா இருப்ப, நீ விசுவாசிக்கணும். ஆமென். இதுக்கெல்லாம் நீ நன்றி சொல்லணும். அல்லேலூயா. கொடுக்கிறவனா, ஜெபிக்கிறவனா, துதிக்கிறவனா, ஆராதிக்கிறவனா, உபவாசிக்கிறவனா. ஆமென். கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறதுக்காக எழுதி தரங்க. இந்த உலகத்தில் இருக்கிற ஒருத்தன் வாழ்க்கை கூட யூஸ் இல்லைங்க. அவன் தனக்கு தனக்கு தனக்குன்னு வாழ்றான். ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கை
நம்மையும் பார்த்து கொள்ளுகிறோம், மற்றவர்களையும் பார்த்து கொள்ளுகிறோம். ஆமென், ஆமென். பலிய கையில பிடி, பலிய கையில பிடி. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னை அழிக்கணும்னு நினைக்கிற எவனும் உன்னை தொடாதபடிக்கு பொறுப்பெடுத்துக் கொள்வார். ஆமென், ஆமென். இரண்டாவது ஒரு மனிதனை காட்டுறேன். அந்த மனிதனை கர்த்தர் எப்படி அதிர வைத்தார் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 5-6 வசனம். அப்போஸ்தலர் 9:5-6. அதற்கு சவுல், ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் யார் என்றான். அது அப்படி படிக்கூடாது. நீர் யார்? அதிர்ச்சி ஆயிட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்கம்மா. அல்லேலூயா. ஆண்டவரே நீர் யார்? ஆண்டவரே நீர் யார்? அப்படி இல்லை. ஆண்டவரே நீர் யார்? அதிர்ச்சி சவுலுக்கு. ஏன் தெரியுமா? சவுல் என்ன நினைச்சிட்டு இருக்கான்னா, நம்ம செய்யறது கடவுளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நியாயப்பிரமாண சட்டத்தின்படி நம்ம நடக்கிறோம். நம்ம செய்யறதெல்லாம் கடவுளுக்கு பிடிச்சிருக்கு. நம்ம செய்யற எல்லாத்தையும் கடவுள் அங்கீகரிக்கிறார். நம்ம இந்த மேசியான்னு வர்ற கூட்டத்தை அடிக்கிறது கர்த்தருக்கு பிடிச்சிருக்கு. யாவே தேவனுக்கு விரோதமா எழும்புறவங்களை நம்ம அடிக்கிறது கர்த்தருக்கு பிடிச்சிருக்கு. நம்ம செய்யறதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு நினைச்சா ஒருத்தர் சொல்றாரு, என்னை துன்பப்படுத்துகிறாயே. அல்லேலூயா சொல்லு. முள்ளிலே உதைக்கிறது உனக்கு கடினமா? ஏன் என்ன துன்பப்படுத்துற? அதிர்ச்சி ஆயிட்டான். நீர் யார்? அவர் சொல்றாரு, அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, இதான் நான் அதிர்ந்துட்டான் சொல்றேன். ஆமென் சொல்லுங்க. மனுஷன் நடுங்கிட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேனவனே நடுங்கிட்டான். அவன் கேட்கிறான், இப்போ நான் என்ன துன்பப்படுத்தினேன்? அப்படியே கேட்டான். ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? ஆமென். நான் என்ன செய்யணும்? இனிமே என் இஷ்டத்துக்கு செய்ய மாட்டேன். நான் என்ன செய்யணும் நீங்க சொல்லுங்க. நான் செய்யறேன் சொல்லுவேன். தவறை உணர்த்தி அதிர வைக்கிறார். ஆமென். நீங்க தவறுகளை உணரும் போது உங்களுக்குள்ள ஆண்டவரை பத்தின ஒரு இருதயம் அப்படி ஒரு அதிர்வுக்குள்ள வரும். ஆமென், ஆமென். கர்த்தர் செஞ்சதை அப்படியே பேசும்போது அல்லேலூயா சொல்லுங்க. என்கிட்ட ஒரு நாள் ஒரு குடும்பம் இப்படி சொல்லுச்சு. என்ன அப்படின்னா, பாஸ்டர் நாங்க எதையுமே மறைக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. நாங்க எதையுமே மறைக்க முடியாது. எப்படிதான் உங்ககிட்ட கர்த்தர் சொல்றாரோ தெரியல. அல்லேலூயா. நான் சொல்ற உண்மையா கர்த்தர் என்கிட்ட சொல்றதே இல்லை. நான் வசனத்தை பேசும்போது நான் ஆவியானவர்கிட்ட கொடுத்துருவேன். ஆவியானவர் என்ன பண்ணுவாரு, அந்த மொன வீட்டில் நடந்தவன் வீட்டில் என்ன நடந்துச்சு, அந்த ரெண்டாவது வீட்டில் இருக்கிறவன் வீட்டில் என்ன நடந்துச்சு, நேற்று உன் ஆஃபீஸில் என்ன நடந்துச்சு, முந்தானத்து உன் குடும்பத்தில் என்ன நடந்துச்சு, உன் பிள்ளை என்ன பண்ணுச்சு, உன் புருஷன் என்ன பண்ணா, உன் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, எல்லாவற்றையும் ஆவியானவர் பேசி, ஆமென், நீங்க உணரும் போது உங்களுக்கு தெரியும், எனக்கு மறைவானதல்ல கர்த்தருக்கு மறைவானது ஒன்று. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம் மனிதர்கள் அல்லவா, சின்ன சின்ன தவறுகளை செய்கிறோம். ஆமென், ஆமென். நான் என்னுடைய டைரியில் இப்படி எழுதி வச்சிருக்கேன், சின்ன சின்ன தவறுகளை செய்கிறோம் எழுதல, செய்வோம் எழுதியிருக்கேன். நீங்க ரொம்ப யோக்கியர்கள். உங்க அமைதிக்கு நான் இப்படி சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்து, நீங்க யோக்கியர்கள்மா, சரியா? நீங்க எந்த தப்பையும் செய்ய மாட்டீங்க. நான் தான் கேடுகட்ட பாவி செய்கிறேன், அப்படியே வச்சுக்கோங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் என் டைரியில் அப்படிதான் எழுதியிருக்கேன், சின்ன சின்ன தவறுகளை செய்வோம், பெரிய தேவன் எல்லாத்தையும் மன்னிக்கிறார். உண்மையா மன்னிக்கிறார். ஆமென்,
ஆமென். நான் யோசித்து பார்ப்பேன், சின்ன சின்ன விஷயத்துக்கு கர்த்தர் உனக்கு உத கொடுக்கணும்னு நினச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? இப்போ அப்படி எடுக்கலாமா? இப்போ அப்படி எடுக்கலாமாம்மா? இம்மா தூக்கம் வருதாம்மா? இல்லையாம்மா? சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயாவா? ஏதாவது உங்களுக்கு குத்துற மாதிரி பேசுகிறேன்னா அப்போ அப்படி இல்லை, குத்துனோம்மா பேசலையா அப்படி? அப்போ வரேன் வாங்க, இப்போ பேசுகிறேன் பாருங்க. சொல்லுங்க, குத்துதா? நம்ம செஞ்சதெல்லாம் நம்ம மனசுல வருதா? கர்த்தர் அதுக்கெல்லாம் ஒரு பழி வாங்கினா, ஆமென். ஏசப்பா என்னை ஏன்பா உயிரோட வச்சிருக்கிறீங்க? வா வா, கூப்பிட்டு இருந்தாருன்னா என்ன ஆயிருப்ப? இப்ப நீ யோசிக்கிறியா இல்லையா? வாயில சொல்லல, அப்படி சொல்லிருக்கோம். ஆனா கர்த்தர் அந்த நேரம் இப்படி காதை மூடிக்கிட்டாரு. இந்த ஜெபத்தை நான் கேட்க மாட்டேன், இந்த வார்த்தையை நான் கேட்க மாட்டேன். என் பிள்ளை மனபாரம் தாங்க முடியாம, அந்த கஷ்டம் தாங்க முடியாம இப்படி சொன்னா, அவ சொன்னா என்ன? நான் அவளோட அப்பா. அவர் சொல்றாரு, நான் அவளோட அப்பா, நான் அவனோட அப்பா. அவ என்ன விட்டு கொடுத்தாலும், நான் என் பிள்ளைய விட்டு கொடுக்க மாட்டேன். நான் என் பிள்ளைய விட்டு கொடுக்கவே மாட்டேன். அவளுக்காக உயிரையே கொடுத்தேன். இன்னும் ஒரு முறை அவளுக்காக அடி வாங்கிக்க மாட்டேனா? அவ என்னதான் அடிக்கிறா தெரியாம, என்னதான் அடிக்கிறா. பவுல் சொன்ன மாதிரி என் மேலதான் அடிக்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அடிச்சாலும் அந்த அடியை வாங்கிக்கிறேன். அன்னைக்கு ரோமர்கள் அடிச்சாங்க, யூதர்கள் அடிச்சாங்க. இன்னைக்கு என் பிள்ளை தெரியாம அடிக்கிறா. பிள்ளையா இருக்கும் பொழுது அப்பாவை பிள்ளை எட்டி உதைக்கிறது இல்லையா? அது போல நான் பொறுத்துக்கிறேன். அதுக்காக என் பிள்ளைய நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அதுக்காக என் மகளை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். I love you my daughter, I love you my son. நம் செயல்கள் அவரை வேதனைப்படுத்தி இருந்தும், நம்முடைய செயல்கள் அவரை துக்கப்படுத்தி இருந்தும், அவருக்கு வலிச்சும் அவர் சொல்லுகிறார், பரவாயில்லை, என் பிள்ளை எனக்கு எந்த கோபமும் இல்லை, எந்த வருத்தமும் இல்லை. ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை வெளிப்பட்டது? கையை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. இந்த அன்பை மறக்கவே முடியாது. இந்த அன்பை காம்பன்சேட் பண்ணவே முடியாது. இந்த அன்பு, ஐயோ, அன்லிமிட்டெட் லவ், அளவிட முடியாத அன்பு, அளந்து பார்க்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். தேவன் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிங்க. ஆமென், ஆமென், ஆமென். எந்த கடவுளும் எந்த மனுஷனும் செய்ய முடியாத ஒரு தியாகத்தை இயேசு உனக்காக எனக்காக செய்திருக்கிறார். ஆமென், ஆமென். இந்த தெய்வத்தை நம்ம விட்டா இதை விட இன்னொரு நல்ல தெய்வம் கிடையவே கிடையாது. இதை விட வேற ஒரு நல்ல தெய்வம் கிடையவே கிடையாது. அரவணைக்கவும் ஆதரிக்கவும் ஆறுதல் படுத்தவும் ஒரு தெய்வம் தான் நமக்கு. ஆமென், ஆமென். நான் உடைஞ்சு போகிறப்பெல்லாம் இந்த வார்த்தையை படிக்கும் பொழுது, ஆண்டவர் என் எல்லாம் இழந்த எல்லா உறவுகளை காட்டிலும் மேலான உறவாய் பக்கத்தில் இருந்து
என்னை ஆறுதல் படுத்தி இருக்கிறார், என்னை சமாதானப்படுத்தி இருக்கிறார், என்னை தைரியப்படுத்தி இருக்கிறார், என்னை பலப்படுத்தி இருக்கிறார், என்னை உற்சாகப்படுத்தி இருக்கிறார். எவனுக்கும் பயப்படாத ஒரு அசாத்திய வல்லமைய கர்த்தர் எனக்குள்ள போட்டிருக்கிறார். எதையும் தாங்கும் இதயமா என் இருதயத்தை உற்சாகப்படுத்தி வைரம் பாய்ந்த இதயத்தை போல கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஆமென். நான் எந்த பரியாசத்துக்கும் பயப்படுறதில்லை, எந்த தோல்விக்கும் பயப்படுறதில்லை. எவன் சபையை விட்டு போனாலும் வந்தாலும் அதை பற்றி யோசிக்கிறது இல்லை. நான் ஒன்றை மட்டும்தான் யோசிப்பேன், என் இயேசு நல்லவர், என் இயேசு நல்லவர். ஆமென். நான் தவறுகளை செய்த பொழுது அந்த தவறுகளுக்கு என்ன தண்டனை கொடுக்காம எனக்கு அதை உணர்ச்சி காட்டி எனக்கு வலிக்காத மாதிரி அவர் பக்கமா திருப்பினார். அவர் எனக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட் ஒண்ணு கூட எனக்கு வலிக்கல, லகுவா என்ன மனம் திரும்ப வச்சு. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஒரு காரியம் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 13-14. மத்தேயு 27:13-14. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, நீ அவைகளை கேட்கவில்லையா? உனக்கு காது கேட்குதா இல்லையா? பிலாத்து கேட்கிறான். இவ்வளோ பழி உன் மேல போடுறாங்க, இவ்வளோ வார்த்தையை உன் மேல போடுறாங்க. ஏசப்பாவை பார்த்து கேட்கிறான், உங்களுக்கு காது கேட்குதா இல்லையா? அவரோ ஒரு வார்த்தையும் மாறுதரமாக சொல்லவில்லை. அதனால் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டான், மௌனத்தால் அதிர வைத்தார். ஆமென் சொல்லுங்க. எதால சொல்லுங்க? மௌனத்தால. அவரை தண்டிக்க போறவனே ஆச்சரியமாயிட்டான், அதிர்ந்துட்டான். இன்னும் இவர் அப்படி அமைதியா இருக்காரு, எதுக்காக? எனக்கு வித்தியாசமா சொல்றேன், நம்மளுக்காக ஒன்று செய்யணும்னு இறங்கிட்டார்னா, நமக்காக ஒன்று செய்யணும்னு இறங்கிட்டார்னா செஞ்சே தீருவார், செஞ்சே தீருவார். ஆமென். உயிரை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. ஆமென். இப்ப இவர் பேசியிருந்தா வேற மாதிரி மாறி இருக்கும், ஆனா பேசல, சைலண்ட் ஆயிட்டாரு. ஆமென் சொல்லுங்க. மௌனம் ஆயிட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. மௌனத்தால் அதிர வைக்கிற தேவன். ஆமென். ஆண்டவர் எல்லாத்துக்கும் நம்ம குடும்பத்தில் பேசணும்னு நினைக்காதீங்க. சில நேரங்களில் கர்த்தர் மௌனமா இருந்தாலே போதும், அங்க நடக்க வேண்டியது நடக்கும், அங்க மாற வேண்டியது மாறும், அங்க நடக்க வேண்டிய தேவ சித்தத்தை கர்த்தர் உன்னோட பேசுறாரு, கர்த்தர் உன்னோட பேசுறாரு. ஆண்டவர் ஏன் என் குடும்பத்தில் அமைதியா இருக்கிறாரு, கர்த்தர் ஏன் என் பிரச்சனையில் அமைதியா இருக்கிறாரு, நீ யோசிக்காத. ஆண்டவர் அமைதியா இருக்கிறதுக்கு காரணம் தேவ சித்தம் நடக்குது, தேவ சித்தம் நடக்குது, தேவ சித்தம் நடக்குது. ஆண்டவர் பேசினா, ஆண்டவர் பேசினா மாறிடும். ஆண்டவர் அதனால இப்ப பேசல, ஆண்டவர் அமைதியா இருக்கிறாரு, அமைதியா இருக்கிறாரு. கர்த்தரின் அமைதி ஒரு பெரிய காரியத்தை செய்யும். ஆமென், ஆமென். எல்லாத்துக்கும் ஆண்டவர் பேசிதான் பதில் இல்லைங்க. சில விஷயத்துக்கு ஆண்டவர் சைலண்டா இருப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென். நான் ஒரு ஆங்கில கவிதை இப்படி படித்தேன், சைலண்ட் இஸ் பெஸ்ட் ஆன்சர். ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு அது படிச்சு கொஞ்சம் யோசிச்சப்போ. சைலண்ட் இஸ் பெஸ்ட் ஆன்சர். ஆமென், ஆமென். உன்கிட்ட 1000 கேள்வி கேட்குறாங்களா, சைலண்டா இரு, அது பெரிய பதில். ஆமென், தரமான பதில். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. திருப்பி கொடுக்கணும் 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 இல்ல இல்ல, சைலண்ட், சைலண்ட். அமைதியா இருந்து பார். ஆமென். உன் எதிரிகளுக்கு நீ கொடுக்கிற பெரிய ஆயுதம் அதை விட பெருசு எதுவும் இல்லை. உண்மை. ஆமென், ஆமென்.
நான்லாம் என்னோட எதிராளிங்க பல பேருக்கு பைத்தியம் பிடிக்க வச்சதுக்கு காரணமே சைலண்ட் தான். ஏன் இந்த ஆள் வாயை திறக்க மாட்டார், ஏன் இந்த ஆள் வாயை திறக்க மாட்டார், ஏன் இவர் வாயை திறக்க மாட்டார், ஏன் இவர் வாயை திறக்க மாட்டார், திறக்கவே இல்லையே கடைசி வரைக்கும். ஆமேன் ஆமேன். அவனே பேசினான், அவனே பதில் எடுத்தான், அவனே முடிவெடுத்தான், அவனே போனான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சைலண்ட் இஸ் பெஸ்ட் ஆன்சர். புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில மௌனமா இருப்பார். அதுக்கு அர்த்தம் ஆன்சரை விட பெஸ்ட் ஆன்சர் கொடுக்க போறார். பெஸ்ட் ஆன்சர் கொடுக்க போறார். ஆமென். 3 காரியங்கள் சொன்னேன். பலியை பிடித்திருக்கும் பொழுது அதிர வைப்பார். ஆமென். நாம் செய்வது தவறு என்று நமக்கே தெரியாத பொழுது அந்த தவறுகளை உணர்த்தி அவர் அன்பினால் அதிர வைப்பார். ஆமென். 3வதா மௌனத்தால் அதிர வைப்பார். எழும்பி நிக்கலாமா? Praise the Lord. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 3ஆம் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் பேசியிருக்கிறார். உண்மையாய் நான் நேற்றிலிருந்து ஜெபம் பண்ண என்ன பேசணும் 3ஆவது ஆராதனைக்குன்னு. ஏன்னா 2 ஆராதனைக்கு செய்தி தீர்க்கமாய் ஒரே இதில் இருந்துச்சு. 3ஆவது ஆராதனை நீங்க பேசணும்னு ஒப்பு கொடுத்த கர்த்தர் காண்பித்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதுல உங்கள் எத்தனை பேருக்கு பதிலா இது கிடைத்தது? உன் கேள்விக்கு பதில், உன் பிரச்சனைக்கு பதில், உன் தேவைக்கு பதில். அது சில நேரங்களில் மௌனமா கூட இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லு. நன்றி ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த 3ஆம் ஆராதனைக்கு வந்திருக்கிற நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எங்கள் தேவன் வார்த்தையில் அக்கினியா இறங்கி அதிர பண்ணுகிற தேவன். ஸ்தோத்திரம். ஆராதிக்கும் பொழுது ஒரு அதிர்வு உண்டு. தவறுகள் உணர்த்தப்படும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிர்வு உண்டு. மௌனமா இருக்கும் பொழுது ஆண்டவரே எங்க பிரச்சனையில ஒரு பெரிய அதிர்வு உண்டு. ஸ்தோத்திரம். கர்த்தர் அதிர பண்ணுவீராக. அசைக்க வேண்டிய காரியங்களை அசைப்பீராக. கல்லு போல இருக்கிற காரியங்களை அசைத்து அற்புதங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கரங்களை உயர்த்தி இயேசுவே, இயேசுவே, இயேசுவே சீக்கிரமாய் வாரும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.